ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு சைன் டு சக்ஸஸ். நம்ம டெய்லி லைஃப்பில் நம்பர்ஸ் ரொம்ப யூஸ் பண்ணுறோம். மார்க்ஸ், சேலரி, ஃபோன் நம்பர், ஓடிபி எவ்ரிவேர் நம்பர்ஸ் தான். பட் கம்ப்யூட்டர்ஸ்க்கு நம்ம மாதிரி டெசிமல் நம்பர்ஸ் புரியுமா? இல்லை. கம்ப்யூட்டர் பேசுகிற லாங்குவேஜ் என்ன? பைனரி, அதாவது ஜீரோஸும் ஒன்றும். ஸோ டுடே நம்ம ஒரு சூப்பர் இம்பார்ட்டண்ட் டாபிக் பார்க்க போகிறோம். அது என்னன்னா நம்பர் கன்வர்ஷன். நம்பர் கன்வர்ஷனில் நிறையா நம்பர் கன்வர்ஷன் இருக்குது. டெசிமல்லேருந்து பைனரி, பைனரிலேருந்து ஆக்டல், பைனரிலேருந்து ஹெக்ஸாடெசிமல். இந்த ட்ரிக்ஸ் எல்லாம் ஈஸியாக கற்றுக்கலாம். இந்த வீடியோ பார்த்த அப்புறம் எக்ஸாமுக்கு ரெடி, இன்டர்வியூக்கு ரெடி, கோடிங்க்கும் ரெடி. ஸோ பென் அண்ட் நோட் புக்கை எடுத்துக்கோங்க. லெட்ஸ் கன்வெர்ட் நம்பர்ஸ் அண்ட் கன்வெர்ட் யுவர் சக்ஸஸ் லெவல் டூ. லெட்ஸ் ஸ்டார்ட். In number systemல there are four main types that are decimal, binary, octal and hexadecimal. டெசிமல் அதோட பேஸ் வந்து 10 அப்படின்னா அதில் 10 நம்பர்ஸ் இருக்குன்னு அர்த்தம். என்னென்ன நம்பர்ஸ்னால் 0லேருந்து 9 வரைக்கும் இருக்கிறது வந்து டெசிமல் நம்பர். நெக்ஸ்ட் ஒன் இஸ் அ பைனரி. பைனரியோட பேஸ் 2 அப்படின்னா அதில் 2 நம்பர் இருக்குது, 0 and 1. நெக்ஸ்ட் ஒன் இஸ் அ ஆக்டல். ஆக்டலோட பேஸ் வந்து 8, அதில் 8 நம்பர் இருக்கும். 0ல் இருந்து 7 வரைக்கும் இருக்கிறது வந்து ஆக்டல் நம்பர். நெக்ஸ்ட் ஒன் ஹெக்ஸாடெசிமல். ஹெக்ஸாடெசிமலோட பேஸ் வந்து 16, அதில் 16 நம்பர்ஸ் இருக்கும். என்னென்னா 0ல் இருந்து 9 வரைக்கும் நம்பர்ஸாக இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் 10க்கு பதிலாக A, 11க்கு பதிலாக B, 12க்கு பதிலாக C, 13க்கு பதிலாக D, 14க்கு பதிலாக E, 15க்கு பதிலாக F. ஸோ 0ல் இருந்து F வரைக்கும் இருக்கும். இது வந்து ஹெக்ஸாடெசிமல் வேல்யூ. நெக்ஸ்ட் ஒன் என்னென்ன கன்வர்ஷன் இருக்குன்னு பார்க்கலாம். தேர் ஆர் 12 டைப்ஸ் ஆஃப் கன்வர்ஷன். என்னென்னா டெசிமலில் இருந்து பைனரியாக கன்வெர்ட் பண்ணுறது, டெசிமலில் இருந்து ஆக்டல், டெசிமல்லேருந்து ஹெக்ஸாடெசிமல், இது ஒரு 3. நெக்ஸ்ட் ஒன் பைனரியிலேருந்து டெசிமல், பைனரியிலேருந்து ஆக்டல், பைனரியிலேருந்து ஹெக்ஸாடெசிமல் 6. நெக்ஸ்ட் ஒன் ஆக்டல்லேருந்து டெசிமல், ஆக்டல்லேருந்து பைனரி, ஆக்டல்லேருந்து ஹெக்ஸாடெசிமல் 9. ஹெக்ஸாடெசிமல்லேருந்து டெசிமல், ஹெக்ஸாடெசிமல்லேருந்து பைனரி, ஹெக்ஸாடெசிமல்லேருந்து ஆக்டல். ஸோ டோட்டலாக 12 கன்வர்ஷன் இருக்குது. இந்த வீடியோவில் அந்த 12 கன்வர்ஷனையும் டீட்டெயிலாக பார்க்கலாம் அண்ட் ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஒன், இந்த டேபிளை நல்லா மெமரி பண்ணிக்கணும். இது எதுக்காக அப்படின்னா ஃப்ரம் டெசிமலில் இருந்து பைனரி அண்ட் டெசிமலில் இருந்து ஆக்டல், டெசிமல் இருந்து ஹெக்ஸாடெசிமல் கன்வெர்ட் பண்ணுறதுக்கான டேபிள். ஓகேவா? இப்போது டெசிமல்லேருந்து பைனரியாக கன்வெர்ட் பண்ணணுன்னா இந்த பாக்ஸ் வந்து இம்பார்ட்டண்ட். இதில் 2ஆக பிரிச்சிருக்கேன், இன்டீஜர் அண்ட் டெசிமல். இன்டீஜர் அப்படின்னா ஒரு நம்பரில் பாயிண்ட்டுக்கு முன்னாடி இருக்கிற நம்பர் வந்து இன்டீஜர் வேல்யூ, பாயிண்ட்டுக்கு அடுத்து இருக்க நம்பர் வந்து டெசிமல் வேல்யூ. இப்போது பாயிண்ட்டுக்கு முன்னாடி இருக்கிற நம்பரை பைனரியாக மாற்றணுன்னா 2ஆல் டிவைட் பண்ணணும். பாயிண்ட்டுக்கு அடுத்து இருக்கிற நம்பரை பைனரியாக மாற்றணுன்னா 2ஆல் மல்டிபிள் பண்ணணும். அதே மாதிரி தான் ஆக்டலுக்கு 8ஆல் டிவைட் பண்ணணும், பாயிண்ட்டுக்கு அடுத்து இருக்க நம்பரை 8ஆல் மல்டிபிள் பண்ணணும். நெக்ஸ்ட் ஒன் ஹெக்ஸாடெசிமல் வேல்யூவை பாயிண்ட்டுக்கு முன்னாடி இருக்கிற நம்பரை 16ஆல் டிவைட் பண்ணணும், பாயிண்ட்டுக்கு அடுத்து இருக்க நம்பரை 16ஆல் மல்டிபிள் பண்ணணும். ஓகேவா? இதில் ஃபஸ்ட்டு ஒன் எக்ஸாமில் டேரெக்டாக டெசிமல்லேருந்து பைனரியாக கன்வெர்ட் பண்ணு அண்ட் கன்வெர்ட் த டெசிமல் டு ஆக்டல், கன்வெர்ட் த டெசிமல் டு ஹெக்ஸாடெசிமல், இந்த மாதிரி டேரெக்டாக கேட்க மாட்டாங்க. எப்படி கேட்பாங்கன்னா இந்த மாதிரி 251.25 இந்த மாதிரி ஏதாவது ஒரு நம்பர் கொடுத்து கீழே பேஸில் வந்து 10 இருக்கா, 10 இருந்துச்சு அப்படின்னா இது என்ன வேல்யூ, பேஸ் 10 இருந்துச்சுன்னா டெசிமல் வேல்யூ. இதை என்னவா கன்வெர்ட் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா பேஸ் 2க்கு கன்வெர்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. 2 அப்படின்னா என்ன, பைனரி வேல்யூ. அப்படின்னா என்ன கன்வர்ஷன், டெசிமல் டு பைனரி கன்வர்ஷன். டெசிமல் டு பைனரி கன்வர்ஷனை என்ன பண்ணணும், டெசிமல் டு பைனரி கன்வர்ஷனை இன்டீஜர் பார்ட்டை என்ன பண்ணணும்னா டிவைட் பை 2 பண்ணணும், டெசிமல் பார்ட்டை மல்டிபிள் பை 2 பண்ணணும். ஸோ அதை தான் இப்போ பண்ண போகிறோம். இன்டீஜர் பார்ட்னா என்ன, 251ங்கிறது வந்து என்னோட இன்டீஜர் பார்ட், பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்க 25 வந்து என்னோட டெசிமல் பார்ட். ஃபஸ்ட்டு இந்த 251 எடுத்துக்கிறோம். இது என்ன பண்ணணும்னா 2ஆல் டிவைட் பண்ணிட்டேவா, 1 2 2 2 2s are 4, ரிமைண்டர் 1 இருக்கும், இந்த இடத்துல 11. ஸோ 5 2s are 10 வரும். பேலன்ஸ் எவ்வளோ இருக்குமோ அது தனியாக இந்த இடத்துல எழுதிக்கணும். பேலன்ஸ் வந்து 1 இருக்குது. எகைன் மறுபடியும் 2ஆல் டிவைட் பண்ணு, 6 2s are 12, 2 2s are 4, ரிமைண்டர் மறுபடியும் 1 வரும். ஸோ ரிமைண்டர் 1 தனியாக எழுதிக்கோ. எகைன் 2ஆல் டிவைட் பண்ணு, 3 2s are 6, 1 2 2,
ரிமைண்டர் எதுவுமே இல்லை, ஸோ ஐ கிவ் அ 0. மறுபடியும் 2ஆல் டிவைட் பண்ணால் 15 2s are 30, ரிமைண்டர் வந்து 1 இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் 2ஆல் இது பண்ணால் 7 2s are 14, ரிமைண்டர் வந்து 1 இருக்கும். எகைன் 2ஆல் பண்ணால் 3 2s are 6, ரிமைண்டர் வந்து 1 இருக்கும். எகைன் 2ஆல் டிவைட் பண்ணால் 1 2 2, ரிமைண்டர் வந்து 1 இருக்கும். லாஸ்ட்டாக 1 வந்து 2ஆல் டிவைட் பண்ண முடியாது, ஸோ இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். இப்போ என்ன பண்ணணும்னா இதை கீழே இருந்து மேலே எழுதணும். ஓகேவா? கீழே இருந்து மேலே எழுதுனா என்ன ஆன்சர் வரும்? 1 1 1 1 1 0 1 1. இது வந்து பைனரி ஃபார் 251. 251ஓட பைனரி நம்பர். நெக்ஸ்ட் ஒன், இப்போ பாயிண்ட்டுக்கு அடுத்து இருக்க நம்பர், பாயிண்ட்டுக்கு அடுத்தது என்ன நம்பர் இருக்குது? 0.25 இருக்குது. இது என்ன பண்ணணும்னு சொன்னேன்? 2ஆல் மல்டிபிள் பண்ணணும். 2ஆல் மல்டிபிள் பண்ண என்ன வரும்? 0.50ன்னு வரும். இது என்ன பண்ணணும்னா பாயிண்ட்டுக்கு முன்னாடி இருக்க 0வை மட்டும் தனியாக எடுத்து எழுதிக்கோ. ஓகேவா? இப்போது பாயிண்ட்டுக்கு அடுத்த என்ன வேல்யூ இருக்குது? 50 மட்டும் இருக்குது. அந்த 50வை மட்டும் மறுபடியும் மல்டிபிள் பண்ணணும். 0.50 மல்டிபிள் பை 2 பண்ண அப்படின்னா 1.00ன்னு வருமா? இப்போ பாயிண்ட்டுக்கு முன்னாடி என்ன நம்பர் இருக்குது? 1 இருக்குது. அந்த 1 தனியாக எழுதிக்கோ. இப்போ வந்து பாயிண்ட்டுக்கு அடுத்து 00 வந்துருச்சு. அந்த 00 வந்துருச்சுன்னா அது மறுபடியும் 2ஆல் மல்டிபிள் பண்ணால் 0 தான் வரும். ஸோ அதோட ஸ்டாப் பண்ணிக்கோ. இப்போ இது என்ன பண்ணணும்னா மேலே இருந்து கீழே எழுதணும். அப்படின்னா இந்த இடத்துல பாயிண்ட் வச்சுக்கோ. 0 1. இது வந்து பைனரி நம்பர் ஃபார் 251.25ஓட பைனரி நம்பர். ஓகேவா? என்ன பண்ணணும்னா 251 பாயிண்ட்டுக்கு முன்னாடி இருக்கிற நம்பரை 2ஆல் டிவைட் பண்ணிட்டே வர, லாஸ்ட்டில் ஆன்சரை கீழே இருந்து மேலே எழுதுற. பாயிண்ட்டுக்கு அடுத்து இருக்க நம்பரை 2ஆல் மல்டிபிள் பண்ணிட்டே வர, ஆன்சரை மேலே இருந்து கீழே எழுதுற. அவ்வளோதான். நெக்ஸ்ட் ஒன் 251.25 பேஸில் வந்து 10 இருக்குது அப்படின்னா இது வந்து டெசிமல். கொஷின் மார்க்கில் பேஸில் 8 இருக்குது அப்படின்னா என்ன கன்வெர்ட் பண்ணணும்? டெசிமலில் இருந்து ஆக்டலுக்கு கன்வெர்ட் பண்ணணும். ஸோ அப்படின்னா என்ன பண்ணலான்னா இன்டீஜர் பார்ட்டை டிவைட் பை 8 பண்ணு, டெசிமல் பார்ட்டை மல்டிபிள் பை 8 பண்ணு. ஓகே, இதில் இன்டீஜர் பார்ட் என்ன அப்படின்னா 251ங்கிறது வந்து என்னோட இன்டீஜர் பார்ட். இதை 8ஆல் டிவைட் பண்ணுறேன். எத்தனை 8s are 25 வரும்? 3 8s are 24 வரும். ரிமைண்டர் 1. ஸோ 18 வந்து 8, பேலன்ஸ் 3 இருக்கும். இப்போ எகைன் 8ஆல் டிவைட் பண்ணால் 3 8s are 24, பேலன்ஸ் 7 இருக்கும். இதுக்கப்புறம் 3ஐ வந்து 8ஆல் டிவைட் பண்ண முடியாது. ஸோ இதோட ஸ்டாப் பண்ணிக்கோ. ஆன்சரை கீழிருந்து மேலே எழுதிக்கோ. அப்படின்னு என்ன வரும்? 3 7 3 வரும். இந்த இடத்துல பாயிண்ட் வச்சுக்கோ. இப்போ பாயிண்ட்டுக்கு அடுத்து இருக்க நம்பர் என்ன பண்ணணும்னா மல்டிபிள் பை 8 பண்ணணும். ஸோ 0.25 இருக்குது. இதை 8ஆல் மல்டிபிள் பண்ணால் எவ்வளோ வரும்? 0.25 4 பண்ணால் 1 வரும். 8 பண்ணால் 2 வரும். அப்போனா 2.00ன்னு வரும். பாயிண்ட்டுக்கு முன்னாடி இருக்க நம்பர் மட்டும் தனியாக எடுத்து எழுதிக்கோ. இப்போ பாயிண்ட்டுக்கு அப்புறம் 00 வந்துச்சு. ஸோ அதோட ஸ்டாப் பண்ணிக்கோ. அப்படின்னா இந்த இதை மட்டும் எழுதிக்கோ. 0.2 இது வந்து ஆக்டல் நம்பர். ஈஸியாக டெசிமல் இருந்து ஆக்டலாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு பாயிண்ட்டுக்கு முன்னாடி இருக்க நம்பரை 8ஆல் டிவைட் பண்ணுறோம். பாயிண்ட்டுக்கு அடுத்து இருக்க நம்பரை 8ஆல் மல்டிபிள் பண்ணுறோம். நெக்ஸ்ட் ஒன், இது என்ன கன்வர்ஷன்? 251.25 சேம் நம்பர் தான். கீழே வந்து பேஸ் 10 இருக்குது அப்படின்னா டெசிமல். கொஷின் மார்க்கில் பேஸில் 16 இருக்குது அப்போனா டெசிமல் இருந்து ஹெக்ஸா டெசிமலாக கன்வெர்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு என்ன போட்டிருக்காங்க இந்த டேபிளில்? இன்டீஜர் வேல்யூவை டிவைட் பை 16 பண்ணணும், டெசிமல் வேல்யூவை மல்டிபிள் பை 16 பண்ணணும். ஓகேவா? இப்போது 251ங்கிறது வந்து இன்டீஜர் பார்ட். இதை வந்து டிவைட் பை 16 பண்ணுறோம். 15 16 டிவைட் ஆகும். 240 வரும். ரிமைண்டர் வந்து 11 வரும். ஓகேவா? இப்போது 15 வந்து 16ஆல் டிவைட் பண்ண முடியாது. ஸோ இதோட ஸ்டாப் பண்ணிக்கோ. ஸோ லாஸ்ட்லேருந்து ஃபஸ்ட் எழுதுனா 15
11 இருக்கும். அப்போ 15ஓட கரஸ்பாண்டிங் ஹெக்ஸாடெசிமல் வேல்யூ என்ன? 9க்கு அப்புறம் ஏபிசிடி தானே ஸ்டார்ட் ஆகுது. ஸோ 15 வரும்போது என்ன வரும்னா எஃப்ங்கிற வேல்யூ வரும். 11க்கு என்ன வேல்யூ வரும்? பிங்கிற வேல்யூ வரும். ஓகேவா? இப்போ இதுக்கப்புறம் பாயிண்ட் வச்சுக்கோ. நெக்ஸ்ட் ஒன் 0.25 இருக்குது. அதை என்ன பண்ணால் 16ஆல் மல்டிபிள் பண்ண அப்படின்னா 4.00 வரும். இதில் பாயிண்ட் முடிக்கிற 4 மட்டும் தனியாக எடுத்து எழுதிக்கோ. இது வந்து ஹெக்ஸாடெசிமல் வேல்யூ. ஓகேவா? இப்போது நெக்ஸ்ட் இப்போ 3 கன்வர்ஷன் பார்த்துருக்கோம். பைனரியிலிருந்து டெசிமல்லேருந்து பைனரி பார்த்தாச்சு, டெசிமல்லேருந்து ஆக்டல் பார்த்தாச்சு, டெசிமல்லேருந்து ஹெக்ஸாடெசிமல் பார்த்தாச்சு. இப்போ அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அதையவே அப்படியே ரிவர்ஸில் பார்க்க போகிறோம். பைனரியிலேருந்து டெசிமலுக்கு மாற்றுறது, ஆக்டல்லேருந்து டெசிமலுக்கு மாற்றுறது, ஹெக்ஸாடெசிமல்லேருந்து டெசிமலுக்கு மாற்றுறது. ஓகேவா? இதுக்கு அதே மாதிரி ரெண்டாக பிரிச்சுக்கலாம், இன்டீஜர் பார்ட் அண்ட் டெசிமல் பார்ட். இன்டீஜர் பார்ட்டை 2/0 அண்ட் 2/1 இந்த பக்கம் எழுதணும். டெசிமல் பார்ட்டை 2/-1 -2 இப்படி எழுதிட்டு வரணும். அதே மாதிரி தான் ஆக்டல் அண்ட் ஹெக்ஸாடெசிமல். ஆக்டலுக்கு 8, ஹெக்ஸாடெசிமலுக்கு 16. இப்போது ஃபஸ்ட்டு சம், இந்த பைனரி நம்பரை நான் இப்போ டெசிமலாக மாற்றணும். இதில் கீழே பேஸ் 2 இருக்கா அப்படின்னா இது என்ன பைனரி நம்பர், பேஸ் 10 இருக்கா அப்படின்னா டெசிமல். இப்போ என்ன பண்ணணும்? பைனரியிலேருந்து டெசிமலுக்கு மாற்றணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணுற அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த எல்லா நம்பரையும் நீ தனித்தனியாக எழுதிக்கோ. 1 1 1 1 1 0 1 1.01. இப்போ இன்டீஜர் பார்ட்டை வந்து 2/0 ஸ்டார்ட் பண்ண சொன்னா 2/0 2/1 2/2 2/3 2/4 2/5 2/6 அண்ட் 2/7. 2/0ஓட வேல்யூ என்ன? 1. 2/1ஓட வேல்யூ 2. 2/2 4. 2/3 8. 2/4 16. 2/5 32. 2/6 64. 2/7 128. இந்த மாதிரி எல்லா வேல்யூஸும் கீழே எழுதுனதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னா மேலே இருக்கிற பைனரி நம்பரையும் இந்த நம்பரையும் மல்டிபிள் பண்ணி ஆட் பண்ணணும். ஓகேவா? 1 × 128 எவ்வளோ? 128 ப்ளஸ் நெக்ஸ்ட் 1 × 64 64 ப்ளஸ் 1 × 32 32 ப்ளஸ் 1 × 16 16 ப்ளஸ் 1 × 8 வந்து 8 அண்ட் 0 × 4 வந்து உனக்கு 0 வரும். நெக்ஸ்ட் 1 × 2 வந்து 2 1 × 1 வந்து 1. ஓகே, இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ண எவ்வளோ வரும்? 251 வரும். ஓகேவா? பாயிண்ட் வச்சுக்கோ. இப்போ பாயிண்ட்டுக்கு அடுத்து இருக்க நம்பர் என்ன பண்ணுறேன்னா 2/-1 போகணுமா? 2/-1 இது வந்து 2/-2. 2/-1 எப்படி எழுதுவ? 1/2 எழுதலாமா? 2/-2 1/4 எழுதலாம். இப்போ இந்த ரெண்டையும் மல்டிபிள் பண்ண அப்படின்னா 0 வரும். ப்ளஸ் இந்த ரெண்டையும் மல்டிபிள் பண்ண அப்படின்னா 1/4 வரும். 1/4 என்ன எழுதலாம்? 0.25 எழுதலாம். ஸோ இந்த 0.25 இதுக்கப்புறம் எழுதிக்கோ. ஓகேவா? திஸ் ஒன் இஸ் அ டெசிமல் நம்பர். பைனரிலேருந்து டெசிமலாக கன்வெர்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஒன், இப்போது இதோட பேஸ் என்ன இருக்குது? 8 இருக்குது. அப்படின்னா இது வந்து ஆக்டல். என்னவா மாற்றணும்? 10க்கு மாற்றணும். அப்படின்னா டெசிமல். ஆக்டல் இருந்து டெசிமலுக்கு மாற்றணும். அப்போ இந்த டேபிளில் ஆக்டல்னால் எப்படி மாற்றணும்? 8/0 8/1 ஸ்டார்ட் பண்ணணும். டெசிமல் பார்ட்டை 8/-1 8/-2 ஸ்டார்ட் பண்ணணும். ஓகே, நவ் 3 இதை தனித்தனியாக எழுதிக்கோ. 3 7 3.2. பாயிண்ட்டுக்கு முன்னாடி இருக்கிற நம்பரை 8/0 ஸ்டார்ட் பண்ணுறோம். 8/1 8/2. பாயிண்ட்டுக்கு அடுத்து இருக்க நம்பரை 8/-1. இப்போ 8/0ஓட வேல்யூ 1, 8/1ஓட வேல்யூ 8, 8/2ஓட வேல்யூ 64. நெக்ஸ்ட் வந்து இந்த ரெண்டையும் மல்டிபிள் பண்ணணுமா? 3 × 64 எவ்வளோ? 3 × 64 192 வருமா? ப்ளஸ் 7 × 8. 7 × 8 எவ்வளோ? 56. நெக்ஸ்ட் ஒன் ப்ளஸ் 1 × 3 3. இப்போ இதெல்லாத்தையும் ஆட் பண்ண எவ்வளோ வரும்? 251 வரும். பாயிண்ட் 8/-1 இது எப்படி எழுதலாம்? 1/8 எழுதலாமா?
ஸோ இந்த ரெண்டையும் மல்டிபிள் பண்ணால் 2 × 1/8 பண்ணால் 2/8ன்னு ஆன்சர் வரும். இதை அடித்து விட்டால் 1, இது 4. 1/4 எப்படி எழுதலாம்? 0.25ன்னு எழுதலாம். இந்த 25 இங்கே எழுதிக்கும். இது வந்து டெசிமல் வேல்யூ. அவ்வளோதான். நெக்ஸ்ட் அடுத்தது என்ன இருக்குது? FB 0.4 கீழே வந்து 16, பேஸில் வந்து 16 இருக்குது அப்படின்னா இது என்ன? ஹெக்ஸா டெசிமல் வேல்யூ. இதை எதுக்கு மாற்றணும்? 10 டெசிமலுக்கு மாற்றணும். ஹெக்ஸா டெசிமல் எப்படி டெசிமலுக்கு மாற்றுவேன்? 16ல் ஸ்டார்ட் பண்ணுற 16^0, 16^1. இந்த பக்கம் டெசிமல் பார்ட்டில் 16^-1லேருந்து -2 அப்படி போயிட்டே இருக்கணும். ஓகே, ஃபஸ்ட்டு இதை தனித்தனியாக எழுதிக்கோ. FB 0.4 எஃபோட வேல்யூ எவ்வளோ? 15, பியோட வேல்யூ 11.4. ஓகேவா? இதை பாயிண்ட்டுக்கு முன்னாடி இருக்க நம்பர் என்னென்னு ஸ்டார்ட் பண்ணோம்? 16^0, 16^1. பாயிண்ட்டுக்கு அடுத்து இருக்க வேல்யூவை 16^-1. 16^0ஓட வேல்யூ 1, 16^1ஓட வேல்யூ வந்து 16. இப்போது இந்த ரெண்டையும் மல்டிபிள் பண்ணால் எவ்வளோ வரும்? 15 × 16 மல்டிபிள் பண்ணால் 240 வரும். ப்ளஸ் 1 × 11 11 வரும். இந்த ரெண்டையும் ஆட் பண்ணால் 251 வரும். 16^-1 எப்படி எழுதலாம்? 1/16 எழுதலாம். இந்த ரெண்டையும் மல்டிபிள் பண்ணால் 4/16 வரும். இதை ரெண்டையும் அடித்தா 1/4 வரும். 1/4 எப்படி எழுதலாம்னா 0.25ன்னு எழுதலாம். 0.25 இங்கே எழுதிக்கும். இது வந்து டெசிமல் வேல்யூ. அவ்வளோதான். ஓகேவா? இப்போது இதோட 6 கன்வர்ஷன் முடிச்சிருக்கோம். ஃபஸ்ட்டு டெசிமல்லேருந்து பைனரி, டெசிமல்லேருந்து ஆக்டல், டெசிமல்லேருந்து ஹெக்ஸா டெசிமல் பார்த்தோம். நெக்ஸ்ட் ஒன் என்ன பண்ணோன்னா டெசிமலில் இருந்து பைனரி கன்வெர்ட் பண்ணோம். நெக்ஸ்ட் டெசிமல்லேருந்து ஆக்டல் கன்வெர்ட் பண்ணோம். டெசிமல்லேருந்து ஹெக்ஸா டெசிமல் கன்வெர்ட் பண்ணோம். ஸோ டோட்டலி 6 கன்வர்ஷன் ஓவர். நெக்ஸ்ட் ஒன். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் இங்கே என்ன கன்வர்ஷன் கொடுத்துருக்காங்க? பேஸ் வந்து இங்கே 2 இருக்குது அப்படின்னா அது பைனரியிலேருந்து இங்கே கொஷின் மார்க்கில் பேஸில் 8 இருக்குது. ஆக்டல் 2 பைனரியிலேருந்து ஆக்டலுக்கு கன்வெர்ட் பண்ணோம். இப்போ இது என்ன மெத்தட்னா, ஆக்டல்னால் என்ன? 8 நம்பர்ஸ் இருக்கணும். என்ன நம்பர்? 0லேருந்து 7 வரைக்கும் இருக்கணும். அப்போது இந்த 4 to 1 மெத்தட் யூஸ் பண்ணி இந்த ட்ரூத் டேபிள் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. 0 அப்படின்னா 000, 1 அப்படின்னா அதோட பைனரி நம்பர் 001, 2 அப்படின்னா 010, 3னா 011. இது வந்து உனக்கு கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா மேலே வந்து 4 to 1 எழுதிக்கோ. 0வை எதில் ஆட் பண்ணால் 0 அந்த நம்பர் வரும் அப்படின்னா எதை ஆட் பண்ணாலும் வராது. ஸோ 3க்குமே 0. 1 அப்படின்னா 1க்கு நேராக மட்டும் 1 கொடு, ரிமைனிங் 2 0. இது பைனரி ஃபார் 1. 2 அப்படின்னா 2க்கு நேராக மட்டும் 1 கொடு, ரிமைனிங் 2 0. இது பைனரி ஃபார் 2. 3 அப்படின்னா 2வையும் 1ஐயும் ஆட் பண்ணால் 3 வரும். அப்போ 2க்கு 1, 3க்கு 1, ரிமைனிங் 1 இஸ் 0. இந்த மாதிரி 0லேருந்து 7 வரைக்கும் எழுதி வச்சுக்கோ. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பண்ணுற அப்படின்னா இந்த நம்பர் அப்படியே எழுதிக்கோ. 1111110.01. இந்த நம்பர் எப்படி பண்ணுற அப்படின்னா 3 டிஜிட்டாக பிரி. லாஸ்ட்ல இருந்து 3, அடுத்த 3. இப்போ இந்த இடத்துல 2 நம்பர் தான் இருக்குது. ஸோ என்ன பண்ணலான்னா முன்னாடி ஒரு 0 ஆட் பண்ணிட்டீங்கன்னா இது ஒரு 3 நம்பர் ஆயிருமா? நெக்ஸ்ட் ஒன், பாயிண்ட்டுக்கு அடுத்ததில் இங்கே 2 நம்பர் இருக்குது அப்படின்னா லாஸ்ட்டில் ஒரு நம்பர் 0 ஆட் பண்ணிக்கோ. இப்போ இது 3 நம்பர் ஆயிடுச்சு. இதை வந்து இந்த டைரெக்ஷனில் இதை வந்து இந்த டைரெக்ஷனில் ஓகேவா? இப்போது இது கரஸ்பாண்டிங் ஆக்டல் வேல்யூஸாக பாரு. ஃபஸ்ட்டு 011ஓட ஆக்டல் வேல்யூ என்ன? 011ஓட ஆக்டல் வேல்யூ 3. அப்படின்னா இந்த இடத்துல 3 வரும். 111ஓட வேல்யூ எவ்வளோ? 7. அப்படின்னா அடுத்தது வந்து 7 வரும். 011 அதோட வேல்யூ என்ன? மறுபடியும் 3 தான் வரும். ஸோ அகைன் 3 பாயிண்ட். 010ஓட வேல்யூ எவ்வளோ? 010ஓட வேல்யூ 2. இந்த இடத்துல 2 போட்டுக்கோ. இது கீழே 8 போட்டு இது வந்து ஆக்டல் வேல்யூ. அவ்வளோதான். என்ன பண்ணுறேன்னா இந்த பைனரி நம்பரை 3 பிரி, அதுக்கேற்ற கரஸ்பாண்டிங் ஆக்டல் வேல்யூ எழுதினா அவ்வளோதான், முடிஞ்சிடும். நெக்ஸ்ட் ஒன் 373.2 கீழே பேஸில் 8 இருக்குது அப்படின்னா இந்த ஆக்டல் வேல்யூ என்னவா மாற்ற சொல்லியிருக்காங்க? பைனரி வேல்யூவாக மாற்ற சொல்லியிருக்காங்க. அப்படியே ரிவர்ஸ், அப்படியே பைனரி கொடுத்து ஆக்டல் கேட்டாங்க. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா ஆக்டல் கொடுத்து பைனரி கேட்குறாங்க. இப்போவும் அதே மாதிரி தான். அந்த நம்பர் அப்படியே எழுதிக்கோ. 3
73.2. இப்போ இந்த டேபிள் உனக்கு ஞாபகம் இருக்கா? 3க்கு நேராக இருக்க பைனரி நம்பர்ஸ் எழுதிக்கோ. 0 1 1. 7க்கு நேராக இருக்க நம்பர்ஸ் எழுதிக்கோ. என்ன நம்பர் இருக்குது? 1 1 1. அடுத்து 3க்கு நேராக என்ன நம்பர் இருக்குது? மறுபடியும் 0 1 1 இருக்குது. 0 1 1. பாயிண்ட் 2க்கு நேராக என்ன நம்பர் இருக்குது? 0 1 0. பேஸில் 2 போட்டிங்கன்னா இது வந்து பைனரி நம்பர். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன், இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? பேஸில் 2 கொடுத்துருக்காங்க அப்படின்னா இது வந்து பைனரி நம்பர். என்னவா கன்வெர்ட் பண்ண சொல்லியிருக்காங்க? 16 அப்படின்னு என்னென்னா ஹெக்ஸாடெசிமலாக கன்வெர்ட் பண்ணணும். பைனரியிலேருந்து ஹெக்ஸாடெசிமலாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுற அப்படின்னா இந்த டேபிள் ஞாபகம் வச்சுக்கோ. அப்படியே ஆக்டலாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு 3 டிஜிட் பைனரி நம்பர்ஸ் எடுத்தேன். எது? 0லேருந்து 7 வரைக்கும் எடுத்தேன். இப்போ ஹெக்ஸாடெசிமலில் 16 நம்பர்ஸ் இருக்கும். அந்த 16 நம்பர்ஸ் 0லேருந்து F வரைக்கும் 4 டிஜிட்டில் நம்பர் எடுத்துக்கோ. 8421 உனக்கு தெரியல அப்படின்னா மேலே 8421 போட்டுக்கோ. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 7 அப்படின்னா எதெல்லாம் ஆட் பண்ணால் 7 வரும்? 4 + 2 + 1 இந்த 3ஐயும் ஆட் பண்ணால் 7 வரும். அப்படின்னா இந்த 3க்கு மட்டும் 1 போடு, ரிமைனிங் 1 0. இதே மாதிரி 0லேருந்து F வரைக்கும் எழுதிக்கோ. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுற அப்படின்னா எல்லா நம்பரையும் எழுதிக்கோ. 11111 0 11.01. ஓகேவா? இப்போது அப்படியே ஆக்டலாக மாற்றுறதுக்கு 3 டிஜிட்டாக பிடிச்சேன். இப்போ ஹெக்ஸாடெசிமலாக மாற்றுறதுக்கு 4 டிஜிட்டாக பிரிக்கிற. இது ஃபஸ்ட்டு 4, இது செகண்ட் 4. நெக்ஸ்ட்டு இந்த பக்கம் பார்த்தோன்னா 2 டிஜிட்டாக இருக்குது. எகைன் 2 0 ஆட் பண்ணிக்கோ, 4 டிஜிட் ஆயிரும். ஓகேவா? ஃபஸ்ட்டு 1111ஓட கரஸ்பாண்டிங் வேல்யூ எவ்வளோ? F. அப்போனா இதுக்கு நேராக F எழுதிக்கோ. 1011 அதுக்கு நேராக வேல்யூ B. நெக்ஸ்ட் ஒன் B எழுதிக்கோ. பாயிண்ட் 0100 அதோட வேல்யூ எவ்வளோ? 4. பாயிண்ட் இந்த இடத்துல 4 எழுதிக்கோ. இது ஹெக்ஸாடெசிமல் வேல்யூ. அவ்வளோதான். நெக்ஸ்ட் ஒன், கீழே 16 இருக்குது. FB.4 கீழே 16னா ஹெக்ஸாடெசிமல் என்ன கன்வெர்ட் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா பைனரியாக கன்வெர்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இதுவும் அதே மாதிரி தான். அந்த டேபிள் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. FB.4 தனித்தனியாக எழுதிக்கோ. Fஓட கரஸ்பாண்டிங் நம்பர் என்ன? 1111. அந்த 1111 எழுதிக்கோ. 1111. Bயோட நம்பர் என்ன? 1011. 1011. பாயிண்ட் வச்சுக்கோ. 4ஓட நம்பர் என்ன? 0100. இது பைனரி நம்பர். அவ்வளோதான், சிம்பிள். இப்போது எகைன் நான் 4 பார்த்துருக்கோமா? டோட்டலி 10 பார்த்துருக்கோம். இப்போ லாஸ்ட்டாக 4 என்னென்ன பார்த்தோம்? ஃபஸ்ட்டு 3 வந்து டெசிமல்லேருந்து எல்லாம் கன்வெர்ட் பண்ணுறது. டெசிமல்லேருந்து பைனரி, ஆக்டல் அண்ட் ஹெக்ஸாடெசிமல். செகண்ட் ஒன் என்ன பார்த்தோம்னா டெசிமல்லேருந்து பைனரி, டெசிமல்லேருந்து ஆக்டல், டெசிமல்லேருந்து ஹெக்ஸாடெசிமல் பார்த்தோம். நெக்ஸ்ட் என்னென்னா பைனரியிலேருந்து ஆக்டல் பார்த்தோம். அப்படியே ரிவர்ஸில் ஆக்டலில் இருந்து பைனரி பார்த்தோம். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பண்ணோன்னா பைனரியிலேருந்து ஹெக்ஸாடெசிமல் பார்த்தோம். ஹெக்ஸாடெசிமல்லேருந்து பைனரி பார்த்தோம். ஸோ டோட்டலாக 10 முடிஞ்சது. இப்போ நெக்ஸ்ட் ஒன் ரிமைனிங் வந்து 2 தான் இருக்குது. என்னென்னா ஆக்டல்லேருந்து ஹெக்ஸாடெசிமல், ஹெக்ஸாடெசிமல்லேருந்து ஆக்டல். இந்த 2 மட்டும் டைரெக்டாக கன்வெர்ட் பண்ண முடியாது. ஸோ என்ன பண்ணுற அப்படின்னா பைனரியாக ஃபஸ்ட்டு கன்வெர்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஒன் வந்து நீ ஹெக்ஸாடெசிமல் கன்வெர்ட் பண்ணு, ஆக்டல்னா ஆக்டல் கன்வெர்ட் பண்ணு. ஓகேவா? அதையும் பார்ப்போம். ஓகே, இந்த கொஷின் பாரு. இது என்ன கொடுத்துருக்காங்கன்னா FB.4 16 ஹெக்ஸாடெசிமலில் இருந்து 8 அப்படின்னா ஆக்டலுக்கு கன்வெர்ட் பண்ணணும். ஆக்டல் கன்வெர்ட் பண்ணால் 3 டிஜிட்டாக பிரிக்கணும்ல. அப்போனா இந்த 3 டிஜிட் ட்ரூத் டேபிளை ஞாபகம் வச்சுக்கோ. இப்போ என்ன பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு FB.4 எழுதிக்கோ. இது எப்படி பைனரியாக மாற்றுவேன்? இந்த ட்ரூத் டேபிளுக்கு கரஸ்பாண்டிங் வேல்யூஸ் எடுப்பியா? ஓகே, F அப்படின்னா Fஓட 4 டிஜிட் வேல்யூ எவ்வளோ? 1111. Bயோட 4 டிஜிட் வேல்யூ எவ்வளோ? 1011. பாயிண்ட் 4ஓட வேல்யூ எவ்வளோ? இதில் இந்த டேபிள் பார்த்துக்கோ. 4ஓட வேல்யூ எவ்வளோ? 0100. அப்போது 0100. ஓகேவா? இப்போ இது என்ன பண்ணுற அப்படின்னா 3 டிஜிட்டாக பிரி. ஆக்டலாக கன்வெர்ட் பண்ண என்ன பண்ண சொல்லியிருக்கேன்? 3 டிஜிட்டாக பிரிக்க சொன்னோன்னா
ஃபஸ்ட்டு 3 செகண்ட் 3 இங்கே 2 டிஜிட் தான் இருக்குது. அப்போ முன்னாடி ஒரு 0 போட்டிங்கன்னா 3 டிஜிட் ஆயிரும். இப்போ இது ஃபஸ்ட்டு 3, அடுத்தது வந்து லாஸ்ட்டில் 0 தான் இருக்கிறதுனால அது அப்படியே ட்ரைலிங் 0 அப்படியே விட்டுரு. ஓகேவா? இப்போது 0 1 1ஓட கரஸ்பாண்டிங் வேல்யூ எவ்வளோ? 3. ஃபஸ்ட்டு 3 போட்டுக்கோ. 1 1 1ஓட வேல்யூ 7 போட்டுக்கோ. எகைன் 0 1 1 3.010 அதோட வேல்யூ எவ்வளோ? 2. இந்த 2வை போட்டுக்கோ. இது வந்து ஆக்டல் வேல்யூ, அவ்வளோதான். இதில் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னா கொடுத்துருக்க வேல்யூவை 4 டிஜிட்டாக எடுத்துக்கோ. 16 ஹெக்ஸாடெசிமல்லேருந்து பைனரியாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு 4 டிஜிட்டாக அந்த பைனரி நம்பர் எடுத்து எழுதிட்டு அதை 3 பிரித்து ஆக்டல் நம்பர் கன்வெர்ட் பண்ணு. ஓகேவா? கிளியரா? நெக்ஸ்ட் ஒன் 373.2 கீழே வந்து பேஸில் 8 கொடுத்துருக்காங்க அப்படின்னா இது வந்து ஆக்டல் நம்பர். இது என்னவா கன்வெர்ட் பண்ணணும்? 16 கன்வெர்ட் பண்ணணும். அப்படின்னா ஹெக்ஸாடெசிமல் 373.2 இதை வந்து 3 டிஜிட் ஆக்டல்லேருந்து பைனரி கன்வெர்ட் பண்ணுறதுக்கு 3 டிஜிட் எடுக்கணுமா? 3யோட 3 டிஜிட் நம்பர் என்ன? 0 1 1. 7ஓடது 1 1 1. 3யோடது 0 1 1. 2ஓடது 0 1 0. இப்போ 16 கன்வெர்ட் பண்ணோன்னா இந்த ட்ரூத் டேபிள், இந்த பைனரி டேபிளில் 4 டிஜிட்டாக எடுக்கிறேன். ஓகேவா? ஃபஸ்ட்டு இதை 4 கன்வெர்ட் பண்ணிக்கோ. ஃபஸ்ட்டு 4 அண்ட் லாஸ்ட்டு 4. 1 1 1 1ஓட வேல்யூ எவ்வளோ? எஃப். அப்படின்னா இந்த இடத்துல எஃப் எழுதிக்கோ. 1 0 1 1ஓட வேல்யூ எவ்வளோ? பி. அப்புறம் அடுத்தது பி எழுதிக்கோ. 0.010 3 டிஜிட் தான் இருக்குது. அப்புறம் லாஸ்ட்டில் ஒரு டிஜிட் ஆட் பண்ணால் 4 டிஜிட் ஆகும். 0100ஓட வேல்யூ 4. இந்த 4 எழுதிட்டு அப்படின்னா இது ஹெக்ஸாடெசிமல் வேல்யூ. ஓகேவா? இப்போ லாஸ்ட்டாக ஹெக்ஸாடெசிமல்லேருந்து ஆக்டல் பார்த்தோம், ஆக்டல்லேருந்து ஹெக்ஸாடெசிமல் பார்த்தோம். ஆக்டல் டு ஹெக்ஸாடெசிமல், ஹெக்ஸாடெசிமல் டு ஆக்டல். ஸோ டோட்டலாக 12 கன்வர்ஷனும் ஓவர். ஓகேவா? இந்த மாதிரி எந்த கன்வர்ஷன் எந்த நம்பருக்கு கொடுத்தாலும் உனக்கு போட தெரியணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஒரு பேஜை மட்டும் நீ நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. ஓகேவா? ஃபஸ்ட் ஒன் என்னென்னா டெசிமல் இருந்து பைனரி, டெசிமல் இருந்து ஆக்டல், டெசிமல் இருந்து ஹெக்ஸாடெசிமல். இதுக்கு வந்து இந்த டேபிள் ஞாபகம் வச்சுக்கோ. நெக்ஸ்ட் ஒன் இது அப்படியே ரிவர்ஸில் பைனரிலேருந்து டெசிமல், ஆக்டல்லேருந்து டெசிமல், ஹெக்ஸாடெசிமல்லேருந்து டெசிமல். இதுக்கு இந்த டேபிள் ஞாபகம் வச்சுக்கோ. நெக்ஸ்ட்டு ஒன் இந்த கன்வர்ஷனுக்கு ஆக்டலாக கன்வெர்ட் பண்ணணுன்னா 3 டிஜிட்டில் கன்வெர்ட் பண்ணுறதுக்கு இந்த பைனரி டேபிள், ஹெக்ஸாடெசிமலாக கன்வெர்ட் பண்ணால் 16 கன்வெர்ட் பண்ணுறதுக்கு இந்த பைனரி டேபிள். இந்த ஒரு பேஜை மட்டும் நீ ஞாபகம் வச்சுட்ட அப்படின்னா எந்த கன்வர்ஷன் எந்த நம்பருக்கு கொடுத்தாலும் உன்னால் போட முடியும். ஓகேவா? நெக்ஸ்ட் 276.50 கீழே பேஸில் 10ல் இருந்து என்னவா கன்வெர்ட் பண்ணணும்னா 16க்கு கன்வெர்ட் பண்ணணும். இதை எல்லாம் கன்வெர்ட் பண்ணி கமெண்ட்டில் உங்கள் ஆன்சரை சொல்லுங்கள். ஓகே, டுடே நம்ம நம்பர் கன்வர்ஷன் டாபிக் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போது டெசிமல், பைனரி, ஆக்டல், ஹெக்ஸாடெசிமல்னு எது கொடுத்தாலும் பயம் இல்லை, கரெக்டாக கன்வெர்ட் பண்ணலாம். ப்ராக்டிஸ் தான் சீக்ரெட். ஸோ வீடியோவில் கொடுத்த செம்ம ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க, நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் சைன் டு சக்ஸஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போ தான் ரைட் டைம். நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் ஒரு இம்பார்ட்டண்ட் டாபிக் பார்க்க போகிறோம். ஸோ அன்டில் தென் கீப் லேர்னிங், கீப் க்ரோயிங், கீப் ஷைனிங். தேங்க்யூ, பாய்.